தீபாவளி பலகாரத்துக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருப்போம். அந்த வரிசையில இன்னைக்கு நான் முதல்ல செய்றது பாதாம் பூரி. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த ரெசிபிலேருந்து தொடங்கி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா வரும். இதுக்கு 1 கப் அளவு மைதா எடுத்துக்கணும். கொஞ்சமா உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா கட்டியா பெசஞ்சு வச்சுக்கணும். மாவு நல்லா கட்டியா பெசஞ்சுக்கணும். அப்பதான் எண்ணெய் குடிக்காம இருக்கும். ரொம்ப தளர்வா பெசஞ்சீங்கன்னா, எண்ணெய் நெறைய குடிக்கும். சாப்பிடும்போது ரொம்ப திகட்டும். இதுக்கு மேல ஒரு வெள்ள துணி போட்டு மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து தனியா வச்சுக்கலாம். ஒரு கப்பில 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமா மைதா சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டைகள்லாம் நல்லா பூரியா தேய்ச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேய்ச்சு வச்சிருக்க பூரி மேல கலந்து வச்சிருக்க நெய்ய தடவிட்டு, அதுக்கு மேல மறுபடியும் ஒரு பூரி வச்சு, நெய்ய தடவிட்டு, மேல பூரி வச்சு, இதே மாதிரி ஒரு 4 லேயருக்கு வரா மாதிரி பார்த்துக்கிட்டு, அதுக்கு மேல நெய் தடவிட்டு, இத நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்றதுனால நல்லா லேயர் லேயராவும் இருக்கும், கிரிஸ்பியாவும் இருக்கும். எல்லா இடத்துலயும் வெந்திருக்கும். இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு, மறுபடியும் இத உருட்டி சின்ன சின்ன பூரியா தேய்ச்சு எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல தேய்ச்ச பூரி நல்லா பெருசா தேய்ச்சோம். அதுக்கப்புறம் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கிட்டு எடுக்கிறது. மாவு கொஞ்சமா எடுத்து குட்டி குட்டி பூரியா தேய்ச்சுட்டு, இத 4ஆ மடிச்சோம்னா, இது முக்கோணம் மாதிரி வரும். இத அப்படியேவும் எண்ணெயில பொரிச்சு எடுக்கலாம். ஒரு சில சமயம் அது பிரியும். அதனால கொஞ்சமா இந்த மாதிரி நெய் தடவிட்டு மடிச்சீங்கன்னா, அது பிரியாம இருக்கும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில சேர்த்துட்டு, 1/2 டம்ளர் தண்ணி, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இதில ஒரு 2, 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும். பாகுபதம் தேவையில்ல. கொதிச்சாலே போதும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பூரியெல்லாம் அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாரி கலர் மாறினதும், கொதிப்பு அடங்குனதுமே இது எல்லாத்தையும் எடுத்துட்டு சர்க்கரை பாகுல சேர்த்து, ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம், அடுத்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். சர்க்கரை பாகு மிதமான சூட்ல இருக்கணும். ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது. 2 பக்கமும் ஊற வச்சு எடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டாவும், ஜூஸியாவும், கிரிஸ்பியாவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.